பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் இந்துமதி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது பெஞ்சல் புயலாக உருப்பெற்றது. இதன் காரணமாக சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகள் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த கனமழையானது நேற்று முன்தினம் இரவு முதல் பெய்ய தொடங்கி நேற்று வரை பெய்து வந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது தற்போது தேங்கி இருக்கிறது. அதன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது தற்போது நாம் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இருந்து வருகிறோம். இந்த சாலை முழுவதுமே நேற்று இடுப்பளவு தண்ணீர் இருந்த நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் அதை பாதி அகற்றியுள்ளனர். தற்போதும் இந்த சாலையில் மழைநீரானது வடியாத நிலையில் இவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் சிரமத்துக்கு உள்ளாகினர். நேற்று இப்பகுதியில் வீடுகளுக்கும் தண்ணீர் புகுந்ததாக இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது வரை இந்த சாலையில் மழைநீரானது வடியாத நிலையில் பொதுமக்கள் மிகவும் அச்சத்துடன் இந்த சாலையை கடந்து செல்கின்றனர். ஏனெனில் எந்த இடத்தில் பள்ளம் அல்லது குழிகள் இருக்கின்றது என்று தெரியாமல் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடனும் இன்று விடுமுறை நாளாக பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் பொதுவாக பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட பொதுமக்கள் வாங்குவதற்கு வெளியே வரதுக்கு அச்சத்துடன் இருக்கின்றனர். அப்படியான ஒரு நிலைதான் தற்போது நிலவி வருகிறது. மேலும் இந்த பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் பாதி அளவு தண்ணியை சீர் செய்து இருந்தாலும் தற்போது வரை மீதமுள்ள தண்ணீர் வடியாத நிலைதான் உருவாகி வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளவரசருடன் செய்தியாளர் இந்துமதி.